பட்டிமன்றத்தினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி பேச்சாளர், அணியினுடைய இறுதி பேச்சாளர், பட்டிமன்றத்தினுடைய இறுதி பேச்சாளர். இவர் பேசுறதுலதான் தீர்ப்பு எந்த பக்கம் கொடுக்கலான்றது தெரியும். அதனால எல்லாத்தையும் யோசிச்சு 2 பேருக்கும் பதில் கொடுத்து அணிக்கு வழி சேர்த்து சிறப்பான முறையில் பேச வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அருமை பேச்சாளர் மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரித்தான அருமை தம்பி சுல்தான் சிராஜி ஹசரத் அவர்களை இணையதளத்தை நோக்கி இந்த அணியின் சார்ந்து இறுதி பேச்சாளராக இருக்கிறேன். பாருங்கள் தம்பி, அந்த கருத்துக்களை தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த அவைக்கு வருகை தந்திருக்கும் நம்மையும் கூட்டத்திலே குறைந்து போன குழந்தைகள் போல குருகுரர் என்று பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிரணியின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இப்படி ஒரு துஆ கேட்டதே. காட்டிற்கு சிங்கம் எவ்வளவு அழகானதோ அதே போல சபைக்காக அழகாக அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, ஒரு அற்புதமான தலைப்பு. இன்றைய சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது? இபாதத்தை நோக்கியா அல்லது இணையத்தை நோக்கியா? ஈஸியா சொல்லிடலாம். மக்கள் எதை நோக்கி போகிறாங்கன்னு சொன்னா, சிக்னல் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் மக்கள் போறாங்க. இந்த சிக்னல் நான் சொன்னது இன்டர்நெட். உதாரணத்துக்கு நடுவர் அவர்களே, ஒரு 2 மணி நேரம் இன்டர்நெட்டே வேலை செய்யாதுன்னு சொன்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். இல்ல, சமீபத்துல 1 மணி நேரம் நின்றதுக்கே உலகமே திண்டாச்சு. அந்த அளவுக்கு இணையத்தினுடைய தொடர்பு மக்களுக்கு அதிகமாயிருச்சு. கண்டிப்பா. ஆனா இந்த பட்டிமன்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, நம்ம நண்பர் அழகா பேசிட்டு போறாரு, அவர் சேர்ச்சி கூட குடும்ப நடத்துறதா எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. அந்த அளவுக்கு இணையத்தோட ஒன்றிட்டார். ஆனா இபாதத்து தான் முக்கியம், இபாதத்துலதான் போனாங்கன்னு பேச வந்துட்டார். நடுவர் அவர்களே, நம்ம வீட்டுல எல்லாம் மாசமான பெண்கள்லாம் இருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்து வரக்கூடிய இந்த வயசான நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்னம்மா மாசமா இருக்கியா? இந்த நேரத்துல பார்த்து பக்குவமா இருக்கணும். என்ன காரணம்னு சொன்னா, நிறைய குர்ஆன் ஓது, நிறைய திக்ர் செய், நிறைய தெரிஞ்சுக்கிட்டே. என்ன காரணம்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை நீ செய்யற எல்லா விவாதத்தையும் கேட்டுட்டு இருக்க, பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தந்தாங்க. இன்னைக்குதான் பெரியவங்க இல்லாத ஆகி போச்சு. ஆனா இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய என்ன சொல்றாங்க? என்னமா பிரெக்னன்சியா இருக்கியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பிரெக்னன்சி டைம்ல நீ என்னமா பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு. உடனே சொல்லி தராங்க, நல்ல நல்ல பாட்டெல்லாம் கேளுமா, குட் வைப்ஸ் உனக்கு எடுத்து உன் குழந்தைக்கு எடுத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உட்டாட்டம் போட்டுக்கிட்டே குழந்தை டெலிவரி ஆகுது. அப்ப எந்த அளவுக்கு இணையத்தை நோக்கி மக்கள் போய்கிட்டு இருக்காரு யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நடுவர் அவர்களே, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை எப்படி எல்லாம் பெருமை பாராட்டி பேசுனாங்க. நீங்களே சொல்லி ஒரு அம்மா கேக்குது, ஏமா உன் பையன் என்ன பண்றான்? என் பையன் என்ன சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படியா? என் பையன் யாரு தெரியுமா? சூப்பரா குரான் ஓதுவான், சூப்பரா கிராத் ஓதுவான். அதுக்கு அம்மா சொல்லுது, ஊர்ல இல்ல கொள்ளாத கூட பத்தி வச்சுட்டாங்க, என் பையன் சூப்பரா குரான் ஓதுவான், என் பையன் அழகா கிராத் ஓதுவான். அப்படியெல்லாம் பெருமை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயம் எப்படி போயிட்டு இருந்தா, ஒரு அம்மா சொல்லுது, என் குழந்தை எவ்வளவு சூப்பரா போன் யூஸ் பண்ண தெரியுமா, என் பையன் எவ்வளவு அழகா கேம் விளையாட தெரியுமா, என்னன்னே தெரியல, எப்படி பாஸ்வேர்ட் போட்டாலும் ஓபன் பண்ணிடலாம், எப்படி பேட்டர்ன் லாக் போட்டாலும் ஓபன் பண்ணிடலாம். நடுவர் அவர்களே, அலிபால்தான் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே 3 எழுத்தை கத்து கொடுத்தாங்க. APK அப்துல் கலாம் கிடையாது, வாய்ப்பு இல்ல, அப்ளிகேஷனை கத்து கொடுத்தாங்க. நடுவர் அவர்களே, குழந்தைகளையும் இணையத்தை நோக்கி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயம் மாறிடுச்சு. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது உங்களை எப்படி தூங்க வச்சாங்க? சின்ன வயசா இருக்கனால தெரியல, உங்களுக்கு தெரியல.
உங்களுடைய குழந்தைகளை நீங்க எப்படி தூங்க வச்சீங்க? நல்ல திக்குல சொல்லி அழகா சொல்லி தூங்க வச்சிருப்போம். நம்முடைய முன்னோர்கள் எப்படின்னா இலக்கியத்தோட சேர்ந்து தாளாட்டு பாடி தூங்க வச்சாங்க. ஆறாரோ என் மகனே ஆறாய் உங்களது விதி சீரா இப்புவியிலே சிறப்பாக உள்வது வல்லோ நல்லாலே வந்தால் இவ்வுலக விதி நல்லோர் உதவி பெற்று நல்லபடி நிகழ்வது கல்வி அறிவை கற்று கருத்தாய் ஒழுக்கமுறை எல்லோரும் போற்றிடவே என் தன்னே நீவலன் ஒழுக்கம் தென நீளால் ஒழுகி பணிவுடனே கருத்தாய் உலகை பெற்று மக்கள் போற்ற நீவலன். இன்னும் சொல்ல போனா பெற்றவர்கள் இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அல் குர்ஆன் மனதை விட்டு அல்லாஹ்விடம் துஆ இறையின்றி நல்ல நபி வாழ்வெடுத்து நாடினத்தில் நீவலன் இறைத்தூதர் போதனையே இவ்வுலகில் நிகழ்த்துகின்றோம் கரைபடிந்து வீழ்ந்த கதை தத்துவத்தை நீ வளர்ந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அழகான முறையில தாலாட்டு பாடி தூங்க வச்சாங்க. இஸ்லாமும் இன்பத்தமிழும் இணைந்தே இருக்கு. இஸ்லாமும் இன்பம் தமிழும் இழந்து ஒரு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொன்னா குழந்தைகள் எப்படி எல்லாம் தாலாட்டு பாட வைக்கிறாங்கன்னு சொன்னா போனை எடுத்துக்கிறாங்க. யூடியூப் எடுத்தாலே முதல் பாட்டா ஒண்ணு நினைக்கும். பாத்திருக்கீங்களா? டன் 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 உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. இங்க உருளைக்கிழங்கு தூங்கல இல்ல தூங்காதே நம்ம கேட்டேன். இப்பதான் உருளைக்கிழங்கு தூங்கும் எனக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு விவாதத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடியே இணையத்தை நோக்கி ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கெல்லாம் சமீபத்துல தெரியும் எஸ்ஐஆர் பாபு கொண்டு வந்தாங்க. அதனால பட்ட மக்கள் பாடு ரொம்ப திண்டாட்டமா இருந்துச்சு. சாதாரண ரெண்டு பேரா இந்த பக்கம் ஒரு பேரா இந்த ஒரு பக்கம் பேரா அந்த ரெண்டு பேராவை பில்ல பண்றதுக்கு மக்கள் ஊரூரா தெருவா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஏதாவது ஒரு மக்கள் தொழுகை பட்டியல நம்மளுடைய பேர் இருக்கு வேற சொல்லி பள்ளிவாசல் பள்ளிவாசல போயிருக்கே. அப்படி இவங்க சொல்ற மாதிரி விவாதத்தின் பக்கம்தான் மக்கள் போறாங்கன்னு சொல்லி இருந்தா சும்மா அன்னைக்கு வர கூட்டம் மற்ற நாள் பக்தர்களுக்கு வர்றது கிடையாது. காத்து வீசிக்கிட்டு இருக்கிறவர்களே இதுல தெரிய வேணாமா மக்கள் விவாதத்தை நோக்கி எல்லாம் போக கிடையாது இணையத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. நடுவர்கள் உங்கள்கிட்ட மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு சோகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படிதான் முடிவு பண்ணிட்டாங்க. சோகமா இருந்தா மல்லாக்கப்படுத்த வேண்டியதா எந்த பிரச்சனையுமே என்ன நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி காலம் எப்படின்னு சொன்னா யூடியூப் எடுத்து ஹவு டு ரிமூவ் மை ஸ்ட்ரெஸ் என் சோகத்தை நான் எப்படி போக்கணும் அப்படின்ட்டு இணையத்தை நோக்கிதான் முற்றிலும் மாறிவிட்டார்கள். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னா இது முக்கியமான சொல்லியே ஆகணும். நடுவர் அவர்களே நீங்க ட்ரெஸ் மாத்துறதா இருந்தா எப்படி மாத்துவீங்க? ரூம்ல போய் மாத்து. தனி அறையில உட்கார்ந்து நம்ம எல்லாம் மாத்துவோம். நம்முடைய வீட்டு பெண்கள் ட்ரெஸ் மாத்துறதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அறையை விட்டு வெளியாச்சு வந்து நம்ம வீட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ட்ரெண்டிங் எல்லாம் நம்ம மாத்தியாச்சு. எப்படின்னு சொன்னா கெட் ரெடி வித் மீ என் கூட ரெடியா இருக்கு வாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணோம்? ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி கிளம்ப போறோம் எடுத்து மாட்டுறது. இதுதான் வளையல், இது பிராண்ட் நியூ வளையல், இதுதான் கம்மல் பிராண்ட் நியூ கம்மல், இதுதான் முந்தானை அதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். முந்தானை போடுவதெல்லாம் நமக்கு காட்டணுமானவர்களே யோசித்து பார்க்க வேண்டும். எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அதையெல்லாம் காட்டி சந்தோஷப்படக்கூடிய சமுதாயமாக இணையத்தை நோக்கி மக்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறார்களே. இன்னும் மிகப்பெரிய உதாரணமே நம்ம எதிரடிதான். பொதுவாகவே விவாதத்துல சொன்னாலே என்ன சொல்லுவாங்க? உடற்பயிற்சி சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா கெட்டா உடம்புல ஃபிட்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஃபிட்டா இருப்பாங்க. அப்ப விவாதம் செய்யறவங்க அவங்களுக்கு தொப்பை இருக்காது. ஆனா இன்னைக்கு தொப்பி போட்டவங்களோட தொப்பை போட்டவங்க தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இணையத்தை நோக்கி மக்கள் போறாங்க. நம்மளா பாக்கலாம் ஐடில வேலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? தொப்பையெல்லாம் பெருசாகி உட்கார்ந்து வேலை செஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேர்ல உட்கார்ந்து வேலை செஞ்சு தொப்பை கல்விகளா இருப்பாங்க. விவாதத்தை செஞ்சா அந்த தொப்பையே இருக்காது. இன்னைக்கு தொப்பை அதிகமா இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்க விவாதத்தை செய்யாம இணையத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இஸ்லாத்துடைய அடிப்படை தொப்பை இல்லாம தான் இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க தொப்பை என்பது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்கள்ட்ட தொப்பை இருக்கக்கூடாது. அப்ப அவங்க விவாதம் செய்யறதா அர்த்தம். நடுவர்கள இன்னொரு கேள்வி உங்களை கேட்கிறேன். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? 5. என்னென்ன? 5. அதே
மாதிரிதான் இளைஞர்களுக்கு கடமை இருக்கு. எத்தனை கடமை சொல்லுவார்களா? ஒரே ஒரு கடமை. என்னன்னு சொல்லுங்க. சொல்லி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுதான் உங்களுக்கு ஒரே கடமை தான். எந்நேரம் பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம். காலை முதல் இரவு தூங்குற வரைக்கும் இன்ஸ்டாகிராம் தான் நம்மளுடைய உலகமாவே நினைச்சு அதே ஒரு விவாதத்தை நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 5 நேரம் தொழுகையை தொழுக சொல்லுங்க, தொழுக மாட்டாங்க. ஆனா ஒரே இடத்துல இருந்து 5 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண சொல்லுங்க, தாராளமா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இளைஞர்கள் விவாதத்தை மறந்துட்டு இணையத்தை நோக்கி மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்க்கணும். அதாவது நம்முடைய நண்பர் அழகாக சொன்னாரு. என்னன்னு சொன்னா, 20 பேர் இழத்திக்காக இந்த ஸ்டேட்டஸ் வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அதுக்கு நான் எதிரி எல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு பல இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்களுடைய குடும்பங்கள் நடுத்தரவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? விவாதத்தை விட்டு இணையத்தை நோக்கி சென்றதுனாலதான் மக்கள் நாசமாக போவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டது நடுவர்களே. ஆகையால மக்கள் யாரும் விவாதத்தை நோக்கி எல்லாம் போக கிடையாது, இணையத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய தீர்ப்பை எதிர்பார்த்தவராக என்னுடைய வார்த்தைகளை விடுத்துக் கொள்கிறேன். நன்றி. வசலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி பேச்சினாலும் நல்ல உறுதியான பேச்சா கொடுத்திருக்காங்க. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு இணையத்தை நோக்கிதான் இன்னைக்கு பெரும்பாலான தவறுகள் இணையத்தின் மூலியமாக தான் உண்டாயிட்டு இருக்கு. சைவத்தில் இந்த போதையுடைய விஷயங்கள் தான் பேசுகின்ற பொழுது இது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? நிறைய சிறுவர்கள் கையில தான் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நாங்க வாட்ஸ்அப் கால வச்சிருக்கிறோம், வெளிப்படையாக சொல்லலாம். அதை காவல்துறையினாலே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு வேகமாக பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான நோய்தான் போதை பழக்கம் என்பது. அப்ப இந்த மாதிரி இணையத்தை நோக்கி போய் இந்த சமூகம் விவாதத்தை மறந்துருச்சு அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய உதாரணங்களா வச்சுட்டு போனார். இன்னைக்கு ஆடை மாற்றுவதை கூட இணையத்தின் மூலியமாக செய்யக்கூடிய சமூகமா இந்த சமூகம் ஆகிருச்சிருக்காரு. பெரிய வேதனைக்குரிய விஷயம். நிறைய இஸ்லாமிய பிரிந்தரை இதை செய்வதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கு. அப்போ இந்த சமூகம் எதை நோக்கி இருக்குது? விவாதத்தை நோக்கி எங்க இருக்கு? விவாதத்தோடு இருந்தாக்க இந்த விஷயமே அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அந்த ஹயாவு சம்பந்தம் ஈமான், வெக்கம் என்பது ஈமான்ல பாதி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஈமான்ல பாதி இருந்திருந்தாலே இந்த விஷயங்களை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர்கள் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு அவங்களுடைய அணிக்கு அழுத்தமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. இசையார் பாம்புல பேர் இருக்கா இல்லையான்னு தேடின சமூகம், தொழுகையினுடைய சமூகத்துல நம்முடைய பேர் இருக்குமா இல்லையான்னு தேடாம பாம்பு வச்சிருந்தது அழுத்தமாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனார்.